ஒரு நிமிஷம். ஒருத்தரை கற்பனை பண்ணி பாருங்க. அவர்கிட்ட பணம் இல்ல, ஒரு நல்ல எதிர்காலம் இல்ல, சொல்லப்போனா நம்பிக்கையே இல்ல. ஆனா அவர் ஒரு ரொம்ப சிம்பிளான பழக்கத்தை கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. வெறும் 90 நாள்ல அவரோட வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். தினமும் வெறும் 2 மணி நேரம். ஆமா, 2 மணி நேரம் உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்திடும்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. இந்த 2 மணி நேரத்தோட சக்தி தாமஸ்ங்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. வாங்க அவரோட கதையை கேட்கலாம். இவர்தான் தாமஸ். வயசு 32. ஒரு நைட் வாட்ச்மேன். ஒவ்வொரு ராத்திரியும் அதே கோடோன், ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி வாழ்க்கை. ஒரே வட்டத்துக்குள்ளேயே சிக்கி தவிச்சிட்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, ஊரே முழிச்சிட்டு இருக்கும்போது தாமஸ் தூங்குவாரு. ஊரே தூங்கும்போது இவர் வேலைக்கு போவாரு. அவரோட வாழ்க்கையே தலைகீழா இருந்துச்சு. இதனால உலகத்திலிருந்து முழுசா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்ந்தாரு. நண்பர்கள் இல்ல, வெளியில போறதில்ல, எதுவுமே இல்ல. அவரோட கஷ்டம் வெறும் பணத்துல மட்டும் தெரியல, அவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளையும் தெரிஞ்சுது. ஒரு உடைஞ்ச ஃபேன், தரையில ஒரு மெத்த, விட்டு விட்டு எரியிற ஒரே ஒரு பல்பு, ஓட்டையான ஷூ, இது எல்லாமே அவர் இழந்த நம்பிக்கையோட அடையாளமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலையும் மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போறத பார்க்கும்போது தாமஸ் பணக்குள்ளேயே கேட்டுப்பாரு, என் வாழ்க்கை முழுசும் இப்படியே தான் இருக்க போகுதா? உங்களுக்கும் அந்த கேள்வி எப்பவாச்சும் மனசுல வந்திருக்கா? அந்த வலி அவரோட மனசை ரொம்பவே வாட்டி வதச்சுது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நெருக்கடி தான் ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா அமையும். தாமஸ் விஷயத்திலயும் அப்படிதான் ஆச்சு. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அந்த இக்கட்டான சூழ்நிலை தான் அவரோட வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு ரகசியத்துக்கான சாவியை கொடுத்துச்சு. அப்போ நேரம் அதிகாலை 5 மணி. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த நிசப்தத்துல தாமஸ் மனசுக்குள்ள ஒரு உறுதியான முடிவெடுத்தாரு. போதுண்டா சாமி, இனிமே இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவர் எடுத்த அந்த சபதம் அவரோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சது. அந்த நேரத்துல தான் அவர் திரு சுன் என்பவரை சந்திச்சாரு. அவரு ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர் தாமஸ் கிட்ட சொன்ன ஒரு ரகசியம் இதுதான். தாமஸ், காலையில 5 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கிற அந்த நேரம் இருக்கே, அது ஒரு மேஜிக் மாதிரி. மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது உன்னோட கனவு வாழ்க்கையை நீ உருவாக்கலாம். சரி வாங்க, இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற கணக்கை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு அது உங்களுக்கு 730 மணி நேரத்தை அதிகமா கொடுக்குது. இந்த 7330 மணி நேரம்னா சும்மா இல்ல, அது கிட்டத்தட்ட 91 முழு வேலை நாட்களுக்கு சமம். யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 3 மாசம் போனஸா கிடைக்குது. உங்க வாழ்க்கைய நீங்களே உருவாக்கிக்க 3 மாசம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. திரு சுன் சும்மா அட்வைஸ் மட்டும் பண்ணல, அவர் தாமஸுக்கு தெளிவான ஒரு 90 நாள் பிளானையே கொடுத்தாரு. இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல. இது ஒரு சவால். அந்த பிளான் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். காலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்க பண கஷ்டத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணும். அடுத்து 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நேரம் ஒதுக்கணும். அதாவது ஒரு 30 நிமிஷம் எக்ஸசைஸ், ஒரு 30 நிமிஷம் ஏதாவது படிக்கிறது இல்லைன்னா பிளான் பண்றது. அவ்வளவுதான். ஆனா இதுல ஜெயிக்கணும்னா 3 ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 1, நோ காம்ப்ரமைஸ். தினமும் 5 மணிக்கு எழுந்தே ஆகணும். ரூல் நம்பர் 2, உங்க தூக்கத்தை பார்த்துக்கோங்க. நைட் கரெக்டா 9 மணிக்கு தூங்க போயிடணும். ரூல் நம்பர் 3, மனசை தயார்படுத்திக்கோங்க. வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நரக மாதிரி இருக்கும், அதை மட்டும் தாங்கிக்கணும். அந்த முதல் வாரம் தாமஸோட மனசு அவர்கிட்ட கெஞ்சி இருக்கும், இன்னும் ஒரே 1 மணி நேரம் தூங்குப்பா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. இந்த வாய்ஸ் நமக்கும் நல்ல பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? ஆனா தாமஸ் அந்த சோம்பேறித்தனத்தோட குரலை கேட்டல, அதை நிராகரிச்சாரு. அதுதான் இங்க முக்கியமான வித்தியாசம். வெறும் 90 நாட்கள், அந்த காலையில கிடைச்ச 2 மணி நேரம் தாமஸோட வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டுடுச்சு. அது அவரை ஒரு புது மனுஷனா செதுக்கிச்சுனே சொல்லலாம். முதல் நாள் ஒரே வலி, கஷ்டம். 21வது நாள் அதுவே பழக்கமாயிடுச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடுச்சு. 87வது நாள் அதுக்கான பரிசு கிடைச்சது. அவருக்கு நல்ல சம்பளத்துல ஒரு பகல் நேர வேலை கிடைச்சது. தாமஸ் இதிலிருந்து கட்டுக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது வெறும் ஒரு டெக்னிக் இல்ல, அது அவரோட புது அடையாளமா மாறிடுச்சு. நான் அதிகாலையில எழுந்திருக்கிறவன் அப்படின்னு அவர் தன்னை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, தாமஸோட கதை இங்க முடியுது. இப்போ உங்க கதை ஆரம்பிக்க போகுது. உங்க காலை பொழுது, உங்க எதிர்காலம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சவால் விடலாமா? நீங்க ரெடியா? இதோ 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, இன்னைக்கு நைட்டே உங்க அலாரத்தை 5 மணிக்கு செட் பண்ணுங்க. 2,
அடுத்த 90 நாளைக்கு நீங்க என்ன புதுசா கத்துக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. 3 நைட் கரெக்டா 9 மணிக்கு தூங்க போயிடுங்க. அவ்வளவுதான். நிச்சயமா உங்களால முடியும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நாளைக்கு காலையில அந்த முதல் மேஜிக்கல் 1 மணி நேரத்துல நீங்க எதை உருவாக்க போறீங்க? உங்க எதிர்காலத்தையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிங்கிறது நாம அடையிற ஒரு இடம் இல்ல, அது நாம தினமும் செய்யற ஒரு பழக்கம். உங்களுக்கான அந்த புது பழக்கம் நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்குது. உங்க எதிர்காலம் அந்த அலாரம் சத்தத்துக்கு அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை ரொம்ப நேரம் காக்க வைக்காதீங்க. எழுந்து நின்னு சாதிங்க.